பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இன்றைக்கு தேவனுடைய ஆராதனையில நம்ம தேவனுக்கென்று காணிக்கை செலுத்துகிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், பில்டிங் ஃபண்ட் கொடுக்கிறோம், அநேக காரியங்களை தாங்குகிறோம். ஆனால் சில வேளைகள்ல பாவப்பட்ட ஜனங்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளால முடிந்த அளவு அவர்களுக்காக இறங்கும்படியாய் நம்ம முடிவு செய்யணும். வருஷத்துல ஒரு முறை நம்முடைய பர்த்டே கொண்டாடுறோம், இல்லாட்டி ஆனிவர்சரி கொண்டாடுறோம், இல்லை சிறப்பு நாட்கள்ல யாராவது ஏதாவது செய்ய நினைக்கிறோம். தேவையுள்ள ஏழை ஜனங்களுக்கு, தாய் தகப்பனுடைய அன்பு தெரியாத பிள்ளைகள் எத்தனையோ இடத்துல ஹோம்ல இருக்கிறாங்க. பெரியவர்கள் பராமரிப்பு இல்லாம ஹோம்ல வைத்து சில பேர் பாதுகாக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும்படியாய் நாம கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்மளால முடிந்த பொழுது ஏதோ ஒரு சிறிய ஒரு ஆஃபரிங் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற பொழுது, இந்த வசனத்தின்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். மனமுவந்து அவங்களுக்காக நான் இறங்குறேன், இந்த ஜனங்களுக்காக இறங்குறேன், இவங்களுக்காக ஒரு நன்மை செய்கிறேன். நீங்க செய்கிற பொழுது நீங்க அவர்களுக்காக என்ன விதைக்கிறீங்களோ அதை பல மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு லட்சங்கள் எவ்வளவு கோடிகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் தேவைகள் இருக்கிறது. ஆனால் அந்த தேவைகளுக்கு மத்தியில இன்றைக்கு நான் ஏழைக்கு இறங்கணும். எத்தனையோ பேர் தங்க சொந்த பலத்துல அநேக காரியங்களை அந்த தேவைப்படுகிற ஜனங்களுக்காக செய்யறாங்க. இதை ஒவ்வொரு தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் செய்யும்படியா நீங்கள் முடிவு செய்கிற பொழுது கர்த்தருடைய வெளியேற பெற்ற ஆசீர்வாதம், கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கும். ஏழைக்கு இறங்குறாங்க, மனமும் வந்து இறங்குறாங்க. இன்னைக்கு லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் நிறைய பேர் இறங்குகிறது இல்லை, இறக்க இருக்கணும். எந்த நிலைமையில இருந்தாலும் ஏழைக்கு இறங்குகிற அந்த இறக்க குணம் இருக்கணும். இரக்கமுள்ள குணத்தை ஆண்டவர் மிகவும் நேசிப்பார். இரக்கம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் மிகுந்த கிருபை கொடுப்பார். ஆக இன்றைக்கு எந்த ஒரு காரியம்னாலும் என்னால முடிந்த அளவு ஏழைகளுக்கு இறங்கும்படியாய் நான் ஒரு முடிவு செய்கிறேன். இந்த வசனத்தின்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நான் மனம் இறங்கி என்னால முடிந்த அளவு சின்ன தொகையா இருந்தாலோ நான் இறங்கி கொடுக்கிறேன். ஏசப்பா பாப்பார், ஏற்ற நாளனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒரு முடிவு செய்து ஏழைக்காய் இறங்கும்படியா இதுவரைக்கும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, பாஸ்டர் ஏற்கனவே பல செஞ்சு கொண்டிருக்கிற, தொடர்ந்து செய்யுங்க, கர்த்தர் உங்களை மிகுதியை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சியை டேக் a first step. ஆண்டவர் உங்க மேல இரக்கமா இருப்பார். உங்கள் சந்ததியின் மேல கர்த்தர் மனதுருக்கமா இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.